கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 3:10. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். Because you have kept my command to persevere, I also will keep you from the hour of trial which shall come upon the whole world to test those who dwell on the earth. மன உறுதி தரும் என் வாக்கை நீ கடைப்பிடித்ததால் மண்ணுலகில் வாழ்வோரை சோதிக்க உலகு அனைத்தின் மீதும் வரவிருக்கும் சோதனை காலத்தில் நான் உன்னை காப்பாற்றுவேன். ஆமென். இன்றைய தியான வசனத்தில் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை விசுவாசத்தோடு காத்து கொண்டவர்களை சோதனை காலத்திற்கு தப்பும்படி காப்பேன் என்று உறுதி அளிக்கிறார். இது குறித்து சற்று ஆழமாக தியானிப்போம். இன்றைய தியான வசனம் நமக்கு 3 பெரிய ஆழமான சத்தியங்களை வெளிப்படுத்துகிறது. ஒன்று, என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால். இங்கே பொறுமை, தட் இஸ் பேஷன்ஸ், என்டியூரன்ஸ் என்பது ஒரு சாதாரண குணம் அல்ல, அது ஒரு ஆவிக்குரிய ஆயுதம். இது குறிக்கிறது துன்பத்தில் முறையிடாமல் தேவனை நம்புவது, தாமதமானாலும் தேவனுடைய நேரத்தை ஏற்றுக்கொள்வது, சோதனையில் விசுவாசத்தை விடாமல் பிடித்துக்கொள்வது. இது சொல்லும் ஆழமான உண்மை, பொறுமை என்பது நேரம் கடப்பதை காத்திருப்பது அல்ல, தேவன் செய்கிறார் என்ற நம்பிக்கையோடு நிலைத்திருப்பது. இங்கு கர்த்தர் சொல்கிறார், நீ என் வார்த்தையை மட்டும் கேட்கவில்லை, அதை வாழ்க்கையில் காத்து கொண்டாய் என்று. இரண்டாவதாக பார்த்தோமானால், பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக என்று சொல்லியிருப்பதை கவனிங்கள். இந்த உலகத்தில் வாழ்கிற அனைவருக்கும் சோதனை வரும். ஆனால் விசுவாசிகளுக்கு இது வேறுபட்ட அனுபவமாக இருக்கும். சோதனை, தட் இஸ் ட்ரையல் டெஸ்ட் என்றால் விசுவாசத்தின் தரத்தை வெளிப்படுத்தும் காலம். உள்ளம் உண்மையா என்பதை நிரூபிக்கும் நேரம். தேவனை நம்புகிறோமா அல்லது உலகத்தை நம்புகிறோமா என்பதை காட்டும் தருணம். சில நேரங்களில் ஆசீர்வாதம் வந்தாலும் அது சோதனை, துன்பம் வந்தாலும் அது சோதனை. அதாவது செல்வம் வந்தால் தேவனை மறந்து விடுகிறோமா, துன்பம் வந்தால் தேவனை குற்றம் சொல்கிறோமா? இப்படிப்பட்ட நேரத்தில்தான் நம் விசுவாசத்தின் தரம் வெளிப்படும். நம் உள்ளம் உண்மையாக தேவனை போற்றுகிறதா தூற்றுகிறதா என்பது வெளிப்படும். மூன்றாவது, இங்கு உலகமெங்கும் வரப்போகிற சோதனை காலம் பற்றி கூறப்பட்டு உள்ளது. இது ஒரு சாதாரண சோதனை அல்ல, பூச்சக்கரத்தின் மேல் எங்கும், அதாவது உலகளாவிய சோதனை. இதற்கு 2 முக்கிய விளக்கங்கள் உண்டு. அதாவது ஆன்மீக விளக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா, கடைசி நாட்களில் விசுவாசம் சோதிக்கப்படும், பொய்யான போதனைகள், உலக ஈர்ப்புகள் அதிகரிக்கும். தீர்க்க தரிசன விளக்கமாக பார்த்தோம்னா, எதிர்காலத்தில் வரும் பெரிய கஷ்டகாலம், தட் இஸ் ட்ரிபுலேஷன், தேவனை மறுக்கும் உலக அமைப்பு. இப்படிப்பட்ட உலகளாவிய சோதனை வரும்போது தேவன் மிக முக்கிய வாக்குறுதி ஒன்று அளிக்கிறார், நானும் உன்னை காப்பேன் என்று. இது மிகவும் ஆறுதல் தரும் பகுதி. காப்பேன் என்பது சோதனை வராது என்பது அல்ல, நீ சோதனையில் விழாமல் உன்னை காப்பேன் என்பதை. அர்த்தம் ஆழமான உண்மை. இது 2 என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, தேவன் நம்மை சோதனையிலிருந்து எடுத்து செல்லலாம் அல்லது சோதனையின் நடுவில் காத்து கொள்ளலாம். இதுதான் இதில் புதிந்திருக்கிற உண்மை.
உன்னை காப்பேன்னு சொல்லிட்டாரு. சோதனையில் விழாமல் காக்க போகிறாரா, சோதனை நேரத்திலே நம்மளை அவருடைய சமூகத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிறாரா அப்படின்னு தெரியாது. அதாவது உதாரணமாக பார்த்தோம்னா, தானியேல் சிங்க குகையில் அடைக்கப்பட்டார். இது சோதனை. ஆனால் சிங்கத்தின் வாயிலிருந்து காக்கப்பட்டார். அதே போல சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற 3 பேரும் எரிகிற அக்கினி சூளையில் வீசப்பட்டார்கள். ஆனால் எரியவில்லை. ஆகவே தேவன் சோதனையை நீக்காமல் இருந்தாலும் அதன் நடுவில் நம்மை பாதுகாப்பார். இதை விசுவாசிக்கிறீங்களா? மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், இந்த வசனம் பிலதெல்பியா சபைக்கு சொல்லப்பட்டது. அவர்கள் சிறிய சக்தியுடன் இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையை மறுக்காமல் காத்தார்கள். பொறுமை என்பது சும்மா காத்திருப்பது அல்ல, சோதனைகளில் நிலைத்திருத்தல், துன்பங்களில் விசுவாசத்தை விடாமை, தேவனின் நேரத்திற்கு காத்திருத்தல். சோதனை காலம் என்பது உலகமெங்கும் வரும் ஆன்மீக சோதனை, விசுவாசத்தை சோதிக்கும் காலம், கடைசி நாட்களில் வரும் பெரிய சோதனைகள். காப்பேன் என்பது உடல் பாதுகாப்பு மட்டுமல்ல, ஆன்மீக பாதுகாப்பு, விசுவாசத்தில் நிலைத்திருக்க உதவி. தேவனுடைய வார்த்தையை காக்கும் வாழ்க்கை என்பது கேட்பது மட்டும் போதாது, அந்த வார்த்தையின்படி நடைமுறையில் வாழ வேண்டும். சோதனைகளில் பொறுமை அவசியம். சோதனை என்பது தோல்வி அல்ல, அது விசுவாசத்தின் பரிசோதனை. உலகம் குழம்பினாலும் தேவன் விசுவாசிகளை காக்கிறார். கடைசி நாட்களில் சோதனைகள் அதிகரிக்கும். பொறுமை மற்றும் விசுவாசம் முக்கியம். பிறர் என்ன செய்கிறார்கள் என்பதை பார்க்காமல் தேவனின் வார்த்தையை காக்க வேண்டும். சோதனை வந்தால் பயப்படாமல் தேவனை நம்ப வேண்டும். பொறுமை என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையின் முக்கிய குணம். சுருக்கமாக சொல்வதானால், தேவனுடைய வார்த்தையை காக்கிறவர்களுக்கு விசேஷ பாதுகாப்பு உண்டு. பொறுமை ஆசீர்வாதத்திற்கான கதவு. பொறுமை இல்லாமல் வாக்குத்தத்தம் அனுபவிக்க முடியாது. சோதனை விசுவாசத்தின் பரீட்சை. சோதனை வந்தால் நாம் தோல்வி அடைந்தோம் என்று அர்த்தமல்ல. தேவன் நம்பிக்கைக்கு உரியவர். அவர் சொன்னதை நிச்சயமாக நிறைவேற்றுவார். எனவே இன்று நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்விகள்: 1. நான் தேவனுடைய வார்த்தையை உண்மையாக காக்கிறேனா? 2. சோதனை வந்தால் நான் நிலைத்திருக்கிறேனா? 3. பிறர் பார்க்கிறார்கள் என்பதற்காகவா, தேவன் பார்க்கிறார் என்பதற்காகவா, எதற்காக வாழ்கிறேன்? சற்றே சிந்தித்து செயல்படுங்கள். நம் வாழ்க்கையின் இலக்கு சோதனையை தவிர்ப்பது அல்ல, சோதனையில் தேவனோடு நிலைத்திருப்பது. என்ன, இதை விசுவாசிக்கிறீங்களா? Today's verse highlights the importance of patient endurance and obedience to God's word. Those who remain faithful during trial will experience God's protection during times of global testing. This protection does not always mean escaping trials, but being spiritually preserved through them. The verse teaches that endurance, faithfulness, and trust in God are essential, especially in the last days when faith will be tested intensely. God is faithful to God, those who remain steadfast in Him. Do you believe this? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பான பரலோக தந்தையே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் காக்கும் கிருபையை எங்களுக்கு தாரும். சோதனைகள் வந்தாலும் நாங்கள் நிலைத்திருக்க பொறுமையை தாரும். உம்முடைய வாக்குறுதியின்படி எங்களை காத்து வழி நடத்தும். எங்கள் விசுவாசம் சோர்ந்து போகாமல் பலப்படுத்தும். கடைசி வரை உம்மோடு நடக்க உதவி செய்யும். உமது நாம மகிமைக்கு சாட்சியாக வாழ எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க.
சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.